ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th மந்த் குழந்தைங்களுக்கு அப் டு 12 months வரைக்கும் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராகவே நம்ம ரைஸு, தால் இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, நல்லா ஸ்டீம் பண்ணி அதை பாயில் பண்ணி மேஷ் பண்ண ஃபுட் மாதிரி கொடுங்க. செமி சாலிடுன்ட்டு சொல்லுவோம், அந்த கன்சிஸ்டன்சியில் கொடுங்க. பாப்பாவே எடுத்து பிக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்து இருக்கணும். அண்ட் இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 meals நீங்கள் வந்து கொடுக்கலாம். கூடயே வந்து பிரெஸ்ட் ஃபீடும் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பால் கொடுக்குறீங்கன்னா பால் கூட வந்து சேர்த்துக்கலாம் இதில். ஸோ இந்த பாப்பா வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஈச் மீல் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 250 ml கட்டோரி இல்லை ஒரு பவுல் இருந்துச்சுன்னா அதில் 3/4 ஆஃப் தட் குவான்டிட்டி தான் ஒரு மீல்கே வந்து அவங்களுக்கு அளவானது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களே உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னிங்கன்னா அந்த ப்ராக்டிஸ்லேயே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் அப்படின்ட்டு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக கொடுக்குற தால் ரைஸை கொஞ்சம் செமி சாலிட் ஃபார்மில் மேஷ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக வச்சுக்கோங்க. அதை அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. கர்ட் ரைஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் சப்பாத்தியோ பூரியோ இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற ஃபுட்ஸ் வந்து ஒரு 1 year கழிச்சு கொடுத்தாலும் ஓகே தான். அப்புறம் நம்ம உப்புமா பண்ணுவோம், பொங்கல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ ஸ்மால் பீசஸ் ஆஃப் சிக்கன் ஆல்சோ கேன் பி ஆடட் டு திஸ். ஷ்ரெட் பண்ணி அவங்களோட டாலரன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 20 grams அளவுக்கு அவங்க பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது, ரெஸ்பாண்ட் ஆகுது, செட் ஆகுதா இல்லையான்ட்டு உங்களுக்கு இப்போவே வந்து தெரிஞ்சிடும். அண்ட் எக்கு வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 months கழிச்சு நீங்கள் கிராஜுவலாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த எக் ஒயிட் கொடுங்க. அவங்களோட டாலரன்ஸ் லெவல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவங்களால சூ பண்ணி சாப்பிட முடியுதா, இல்லை அது சோக் ஆகுதா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே பாருங்கள். இல்லை ரைஸ்லேயே வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஈட்டிங் ஹேபிட்ஸ் கூட அவங்களோட டெய்லி டயட்லேயும் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த ஏஜில் மெயினாக அவங்க பிக் பண்ணி சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு ஈட்டிங் ஹேபிட்டோட சைனே. கூட யாராவது வந்து இருக்கணும். அண்ட் சிப்ஸ் ஆஃப் பாயில்டு வாட்டர் வந்து நீங்கள் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். மாட்டுப்பால் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 1 year கழிச்சு தான். அது வரைக்கும் நீங்கள் பிரெஸ்ட் மில்க்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்கன்னா அது 1 year வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா மில்க் கூட நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். வெஜிடேபிள் ரைஸ் கூட நீங்கள் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி கூட பண்ணி பிளேட்டில் வச்சிங்கன்னா பாப்பா கூட பிக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும். இது கூடயே ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஒரு பெரிய செமி சர்க்கிள் பீசஸாக இல்லாமல் அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் பிக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்து இருக்கணும். ஸோ அது வந்து ஆப்பிளாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், இல்லை பேரிக்காய், ஸ்மால் பீசஸ் ஆஃப் கோவா, இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். ஃபைபர் கண்டென்ட்டும் நல்லாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எந்த ஃபுட்டுமே அவாய்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரெகுலராக நம்மளோட டெய்லி டயட்டில் கொடுக்குற மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரியே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஸ்டேஜில் மெயினாக வந்து நம்மளோட ஃபுட்டு வந்து அவங்களுக்கு செட் ஆகுதா, அவங்க எடுத்து சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபுட் வந்து பிடிக்கலையா, அந்த டெக்ஸ்சர் அந்த கன்சிஸ்டன்சி எது பிடிக்கல, அதெல்லாம் நம்ம நோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைம் பீரியட் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். 1 year கழிச்சு இது பேஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ரெகுலராக ஃபேமிலி டயட்லேயே சேர்த்து அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு இன்னும் நிறைய அவேர்னஸும் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்மால் டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி அவங்கள வாட்ச் பண்ணி பாருங்கள். சாப்பிடும் போதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.